கிட்டத்தட்ட நம்ம இந்தியா வந்து சுடுகாடு ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இத வந்து நம்ம வந்து தலை குனிஞ்சு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இப்ப இருக்கோம். எதுக்கு இப்படி சொல்றேன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்ல அப்படின்னா, நம்ம வந்து தைரியமா போய் கேட்கிற ஒரே இடம் வந்து ஹாஸ்பிட்டல். அங்க வாங்குற மாத்திரைகள் தான். இப்போ வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னா, அந்த குழந்தைகள் வந்து மாத்திரைகள் வந்து அதிகமா விரும்ப மாட்டாங்க. கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு துப்பிருவாங்க. அதுக்காகவே இந்த இருமல், சளி அப்படின்றதுல சிரப் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து எல்லாமே வந்துச்சு. ஆனா இப்போ எல்லாமே நரகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாத்திரைகளும் சரி, இப்ப வர சிறப்புகளும் சரி, எதையுமே நம்பவே கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் இப்ப நம்ம இந்தியால நடந்துகிட்டு இருக்கு. இத வச்சு நம்ம டோட்டலா தலை குனிஞ்சு தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 குழந்தைங்க கொத்து கொத்தா இறந்து போயிருக்காங்க. சரி, ஓகே. என்ன நடந்துச்சு? அது எங்க நடந்துச்சு? அப்படின்றத இந்த வீடியோ நான் ஃபுல்லா சொல்லப் போறேன். சோ இத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜி அபிஷேக். இது நம்ம ஜெம் டிவி. இந்தியால மத்திய பிரதேசல சித்திவரா அப்படின்ற ஒரு மாவட்டத்துல வந்து கிட்டத்தட்ட 1லேருந்து 7 வயசு வரை இருக்கிற குழந்தைங்க வந்து திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் உடனுக்குடனே இறந்து போயிருக்காங்க. சரி, என்னதான் ரீசன் அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணி பார்க்கறப்ப தான் தெரிஞ்சுச்சு. அந்த சிறுநீர் கோளாறு அதனால தான் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சுச்சு. ஓகே, இது வந்து ஒரு ஏதாவது பிறப்பிலே இருக்கு அப்படின்னா வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை அப்படின்னு பார்த்தா கொத்து கொத்தா 16 குழந்தைங்க ஒரே இடத்துல இறந்து போனது தான் எல்லாருமே நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயமாவே இருக்கு. சரி, ஓகே, எப்படி இறந்து போனாங்க? என்ன விஷயம்? எதனால நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மருத்துவமனையில இருந்தோ, ஒரு பார்மசில இருந்தோ, இல்ல ஒரு மெடிக்கல்ல இருந்தோ வாங்கப்பட்ட ஒரு சில மருந்துகளால தான் இப்படி ஒரு பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது எந்த மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சென்னை பக்கத்துல காஞ்சிபுரம் இருக்குல்ல, சீரோன் ஃபார்மா அப்படின்ற ஒரு நிறுவனம் தயாரிச்சுட்டு இருக்கிற கோலிஸ்ட்ரோஃபிக் அப்படின்ற ஒரு மருந்து தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இது மட்டும் கிடையாது, பக்கத்து மாநிலத்துல சேர்ந்த நெட்ரோஃபிக் டிஎஸ் அப்படின்ற ஒரு மருந்துமே இதுக்கு வந்து மெயின் ரீசனா இருக்குன்னு போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து இத வந்து தீவிரமா பேசக்கூடிய விஷயம் எதனால மாறி இருக்கு அப்படின்னா, ஒரு உயிரிழப்பு. அதான் நம்ம சொல்லலாம். என்னன்னா, இப்போ ஒரு உயிர் இழந்துருச்சு, ஒரு குழந்தைங்க இறந்துட்டாங்க, ஒரு நெறைய பேர் உயிர் இழந்துருச்சு அப்படின்னா தான் நம்ம மக்களுக்கோ, இல்ல நம்ம அரசாங்கத்துக்கோ வந்து இதுக்கான ஒரு ஆக்ஷன எடுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவே வருது அப்படின்னு நான் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காவே சொன்னேன். ஏன்னா இதுவரைக்கும் எப்படின்னா, ஒருத்தர் 2 பேர் செத்துட்டான் அப்படின்னா, அப்படியே விட்டுர்றாங்க. ஓகே, ஒருத்தர் 2 பேர் தானே அப்படின்னு சொல்லி விட்டுர்றாங்க. ஆனா, இப்போ கொத்து கொத்தா இறந்து போனதுக்கு அப்புறம் தான், ஐயோ! இவ்வளோ பேர் இறக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷனே எடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்து இந்த 2 மருந்துனால தான் வந்து இப்போ டோட்டலா வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் 20 குழந்தைங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இப்போ வரைக்கும். அதாவது இப்போ நான் பேசிட்டு இருக்கிற டைமிங் வரைக்குமே 20 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க. 1லேருந்து 7 வயசு வரைக்கிற சின்ன சின்ன ஒரு எப்படி சொல்றது? எதிர்காலமே என்ன அப்படின்ற யோசிக்காத வயசுல இறந்து போன அந்த சின்ன குழந்தைங்க தான். இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டோட்டலாவே அந்த 2 மருந்து சொன்னேன்ல, அந்த மருந்து எல்லாத்தையுமே அந்த கம்பெனிய வந்து டோட்டலாவே பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில இருந்து போயிருக்கிற மருந்து எல்லாமே ஃபாரினுக்கு எதுவும் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இந்தியால அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, அப்படியே மூடிறலாம். சரியா? இதுவே இந்த கம்பெனி அதாவது இப்போ இந்த இறந்து போறதுக்கான செயல்படக்கூடிய அந்த 2 கம்பெனில இருந்து தயாரான அந்த மருந்து வந்து ஃபாரின்ல எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா உலக ரீதியில நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய அடி வாங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால பயந்துகிட்டு இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இங்கேருந்து தயாரான கம்பெனி எல்லாமே வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கா? எக்ஸ்போர்ட் ஆயிருந்துச்சு அப்படின்றத இப்போ தீவிரமா ரொம்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்புட்னா, இப்போ அங்க எக்ஸ்போர்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா தான் இவங்க முன்னெச்சரிக்கை எடுக்க முடியும். அதாவது இவங்கள காப்பாத்திக்க முடியும். ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்படி போனா இவங்களுக்கு என்ன? இந்தியன் மக்கள் வந்து எப்படி போனா இவங்களுக்கு என்ன? அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருக்காங்க. ஃபாரின்ல போயிருச்சு அப்படின்னா, ஓகே, ஃபாரின்ல போயிருச்சு. ஐய்யய்யோ! அதுக்கப்புறம் பார்த்தா ஏதாச்சும் அங்க ஏதாவது பிரச்சனையாச்சா உலகத்துல நம்ம மாட்டிக்குவோமே அப்படின்ற ஒரு பயத்துல தான் இப்போ இவ்வளவு வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம குழந்தைகள் எல்லாமே இறந்து போனதுக்கு என்ன ஒரு பதில் அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அந்த கம்பெனி 2 கம்பெனியுமே வந்து பேன் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி ஒண்ணு வந்திருக்கு. டோட்டலா பேன் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டுல சென்னைக்கு பக்கத்துல காஞ்சிபுரம் சுக்குவார் சத்திரம் அப்படின்ற ஒரு ஏரியால தான் இந்த ஃபேக்டரி வந்து அமைஞ்சிருக்கு. அத வந்து இப்போ டோட்டலா பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு, அப்புறம் மத்திய பிரதேஷ், யூபி, கேரளா, ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல இந்த மருந்து வந்து எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையுமே தடை செஞ்சு மறுபடியும் ரிட்டர்ன் வாங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு டீட்டெயிலா சொல்லணும்னா, இப்போ வந்து நெறைய பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் ஏதோ ஒரு நம்மள வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கறது யார்ட்டயுமே வசதி கிடையாது. அந்த வசதி இல்லாதனால தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ பொறுத்தவரை நம்ம ஊர் மக்கள், அதாவது இங்க இருக்கிற மக்களும் சரி, நம்ம இந்தியால இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து மூஞ்சில காரி துப்பிக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். யாராவது ஒரு புதுசா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு அப்படின்னா, அரசாங்கம் நமக்கு இலவசமா கட்டி குடுத்திருக்கு அப்படின்னா, அது யாரு, எத்தன பேரு நம்ம சுத்தமா வச்சிருந்திருக்கோம்?
அப்படியே அங்கனே துப்புறது, அங்கனே குப்பையை போறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஈக்குவலா கட்டியிருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே நாசப்படுத்துறது வந்து நம்மளோட மக்கள். இவங்க எல்லாருமே தான். அங்கேயே படுத்துக்கிறாங்க, அங்கேயே உருண்டுக்கிறாங்க. இது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அங்க வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. இங்க வந்து உனக்கு ஃப்ரீயா மருத்துவமும் குடுத்து, எல்லாமே குடுத்து பார்த்துட்டு தான் இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து நாசப்படுத்திட்டு இருக்கோம். இப்ப இத பத்தி எதுக்கு நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா, நம்ம மக்கள்ல இருக்கிற ஒரு அறியாமைய தான் சொல்றேன். இப்ப இலவசமா அவங்க குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அ அந்த கிளீனிங்க்கு பயந்துகிட்டே, அதாவது சுத்தமே இல்லாம அசுத்தமா இருக்குல்ல, அதுக்கு பயந்துட்டே நெறைய பேர் வந்து கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறதுக்கே பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க இப்ப நான் எனக்கு உடம்பு சரியில்லாம நான் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறேன். அங்க சுத்தமாவே இல்ல. இப்ப நான் அங்க போயிட்டு வந்து ஐய்யயோ! இந்த அங்க இருக்கிற அசுத்தத்தினால எனக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுமோ, எனக்கு ஏதாவது பாக்டீரியா எதுவும் அஃபெக்ட் ஆயிடுமோ, எனக்கு கொரோனா அந்த மாதிரி ஏதாவது வைரஸ் வந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டே நெறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் போறதே வந்து தவிர்த்துடுறாங்க. அதுக்கு பதிலா வீட்டுக்கு பக்கத்துல கிளினிக்கோ, இல்ல ஒரு பார்மசியோ, ஒரு மெடிக்கலோ அங்கலாம் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனுமே இல்லாம தான் இவ்வளவு நாளா நம்ம தலைவலி டேப்லெட்டா இருக்கட்டும், உடம்பு சரியில்ல, ஃபீவர் எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு அதாவது டாக்டர் வந்து பறிமுதல் செய்யாத நெறைய டேப்லெட்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். யார நம்பி? அங்க இருக்கிறவங்கள நம்பி. ஆனா அங்க இருக்கிறவங்க வந்து எப்படின்னா, ஒரு சில மெடிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. இல்லன்னா அந்த பாக்ஸ் மேல எழுதி வச்சிருப்பாங்க. எத்தன பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியல. அப்புறம் அத பார்த்து எடுத்து இப்ப ஹெட்டேக்னா ஹெட்டேக்ன்னு போட்டு ஒரு பாக்ஸ் வச்சிருக்கான். அதுலருந்து எடுத்து குடுத்துடுறாங்க. அப்போ இத நீ பார்த்து சொல்றதுக்கு எதுக்கு நீ படிச்சுட்டு வந்திருக்க? எதுக்கு நான் வந்து உங்கள்ட்ட வாங்கணும்? அப்படின்ற கேள்வி எத்தன பேர் நம்ம கேட்டுருக்கோம்? சத்தியமா யாருமே கேட்டிருக்க மாட்டோம். நீங்க படிச்சவங்க தானே, எதுக்கு அதில எழுதி வச்சிருக்கீங்க? எதுக்கு அத எடுத்து குடுக்குறீங்க? அப்படின்றது யாருக்குமே தெரியாது. என்னன்னா, இப்போ வந்து ஒரு மெடிக்கல்லேருந்து இப்போ வந்து டேப்லெட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு சிறப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு கம்பெனிலேருந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்றான். அதாவது விக்கிறான். ஒரு பிசினஸ் மாரி வித்துட்டு இருக்கான். அதில வந்து அவன் சொல்லிடுவான். இது வந்து இருமலுக்கு, இது வந்து சளிக்கு, இது வந்து ஃபீவருக்கு அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம், அத எடுத்து தனித்தனியா பிரிச்சு ஒரு பாக்ஸ்ல எழுதி வச்சுடுறாங்க. அத எடுத்து தான் நமக்கு குடுக்குறாங்க. எத்தன பேரு இந்த மாத்திரை பேர வச்சு, ஓகே இது வந்து இதுக்கு யூஸ் ஆகும், இதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எத்தன பேரு நீங்களே ரிசர்ச் பண்ணிக்க. கையில வந்து ஃபோன் இருக்கு. என்னென்னமோ ரிசர்ச் பண்ணி பார்க்குறீங்க. ஒரு புதுசா நம்ம ஒரு டேப்லெட் வாங்குறோம் அப்படின்னா, இப்ப பாதி பேரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, கலர வச்சு டேப்லெட் வாங்குறீங்க. இப்ப மாரி இப்ப வாய்வு மாத்திரை அப்படின்னா, அது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இப்போ வந்து ஜுரம் மாத்திரை அப்படின்னா, அது நீல கலர்ல இருக்கும். அப்படின்னு சொல்லி கலர வச்சே பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர, நம்ம உடம்புல போய் சரி பண்ற டேப்லெட் வந்து எத்தன பேரு இது கரெக்ட்டானதா அப்படின்னு சொல்லி எத்தன பேர் Googleல சர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்க? இந்த மாரி அறிவு இருந்து நீங்க சர்ச் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்புட்ன்னா, இப்போ வரைக்குமே எந்த குழந்தையுமே இறந்திருக்காது. அது மட்டும் இல்லாம, நம்ம போடுற ஒரு டேப்லெட்டுமே அது உள்ள போயி, அந்த டேப்லெட்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல சேர்ந்துரும். கடைசி காலத்தில நமக்கு தான் அது பிரச்சனையா வரும்ன்ற விஷயம் நெறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா, டேப்லெட்ஸே வந்து உங்களுக்கு ஒரு பெயின் கில்லர் மாரி தான். இப்போ எனக்கு உடம்பு வலிக்குது அப்டின்னா, உடனே எனக்கு சரியாயிருது. என்ன ரீசன்? உள்ள போய் ஏதோ ஒரு கெமிக்கல் என்ன அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு சரியாகுதுன்றப்போ, அது உள்ள போன கெமிக்கல் சும்மாவா இருக்கும்? எல்லாமே உள்ள போய் பரவிட்டு தான் இருக்கும். சரி ஓகே. நான் வந்து நடந்த விஷயத்த தவிர, நான் எக்ஸ்ட்ரா நெறைய பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்காக அவ்வளவு பேசுறேன் அப்படின்னா, மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு காமன் சென்ஸ் இது நமக்கு வளர்த்துக்கணும் அப்படின்றதுனால தான் பேசுறேன். ஏன்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரு 24 மணி நேரத்தில இப்போ ஒரு 4 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. ஸோ வந்து என் இறந்து போறதுன்றத தாண்டி 1 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் சின்ன சின்ன குழந்தைங்க. நம்ம அசால்ட்டா ஒரு சிறப்பு சரி, நம்ம டேப்லெட்டும் வாங்கி குடுத்துடுறோம். ஆனா, அதோட பின்விளைவுகள் என்ன இருக்கு அப்படின்றது நம்ம இதுவரைக்குமே தெரிஞ்சுக்காதது தான், நம்ம இந்தியால இருக்கிற மக்களோட மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமான ஒரு பண்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ, இதுக்கு மேல இந்த மாரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிறது மட்டும் கிடையாது. நான் வேண்டுனாலாம் ஒண்ணும் நடந்துராது. நம்ப எவ்வளோ விழிப்புணர்வா இருக்கோம், நம்ப எப்படி இருக்கோம் அப்படின்றத வச்சு தான் நம்மளோட எதிர்காலத்த வந்து நம்ம பார்க்க முடியும். இத்தோட இந்த கண்டென்ட் நான் சொல்றேன். இதுக்கு மேல என்ன சொல்றது அப்படின்றது தெரியல. நம்ம எவ்வளோ கரெக்ட்டா இருக்கோமோ, அந்த அளவுக்கு தான் நம்ப இன்னும் ரொம்ப நாளைக்கு நீடூடி வாழ முடியும் அப்படின்றத இந்த வீடியோல சொல்லிட்டு, இந்த கண்டென்ட்ட முடிச்சுட்டு மறுபடியும் இன்னொரு நாள், இன்னொரு கண்டென்ட்ல நான் வந்து உங்கள பார்க்குறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.